வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாத்துக்கிட்டேயும் பகிர்ந்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக விழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்றைக்கும் ஒரு உலகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அழிக்கணும் அப்படின்னா 2 நாடு போர் செய்யணும், இல்லை நியூக்ளியர் பாம்பு போடணும், இல்லை பார்த்தீங்கன்னா கலவரத்தை ஏற்படுத்தணும், இல்லை மிலிட்ரி ஃபோர்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மக்களோட மூளையை மழுங்கடிச்சு அவனுங்களை பார்த்தேன் அப்படின்னா ஒரு அறியாமையிலே வச்சுருந்தாலே ஒரு பாதி வெற்றி அடைஞ்சிடலாம். ஸோ அது சம்மந்தமாக எப்படி என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 3500 கோடி மதிப்புள்ள ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு, அதாவது 3500 கோடி மதிப்புள்ள போதை மருந்து பார்த்திங்கன்னா பிடிபட்டிருக்கு. அதுக்கு சம்மந்தமாக அது யாருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னா, திமுகவுடைய சென்னை மேற்கு மாவட்ட என்ஆர்ஐ செயலாளர் ஒருத்தர் ஜாஃபர் சாதிக் அப்படின்னு அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது. சரி, இது நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அதாவது ஒரு 2 வருஷம், ஒரு 1.5 வருஷம் இருக்கும். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு அந்த லைன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மக்களுக்கு இடையில நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஹெராயின் இல்லை, ஹெராயின் மாதிரியே வேறு ஒரு போதைப்பொருள், அதாவது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு போதைப்பொருள் நிறையா பார்த்தா புழக்கத்தில் இருந்திருக்கு. இது இவங்க அங்கே உள்ள ஆன்டி ட்ரக் ஏஜென்சிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது, எங்கேருந்து வருதுன்னு தெரியாமல் திண்டாடிட்டு இருந்திருக்காங்க. ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்லேருந்து நேஷ்னல் ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன மெசேஜ்? ரொம்ப சிம்பிள் மெசேஜ். இன் திஸ் ரிகார்ட் ப்ளீஸ் கீப் ஆன் ஐ ஆன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இந்தியாவை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு தகவல். அப்படி கொடுத்ததும் அவனுக்கு புரிஞ்சு, அது கோட் வேர்டு மாதிரி தானே, உடனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இந்தியாவிலேருந்து வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேஷனல் டிஃபென்ஸ் ஏஜென்சிக்கு, ட்ரக் ஏஜென்சிக்கு அனுப்புனதும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி அங்கே போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஷிப்மெண்ட்டு இல்லை ஏர் கார்கோ அந்த வழியை தான் போயிருக்கணும். அப்போ கடைசி 6 மாதம் போன எல்லா ஷிப்மெண்ட்டு கார்கோஸும் ஏதாவது செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் மெயினாக என்னென்ன இதெல்லாம் எதனால் அவங்களுக்கு ஒரு கார்கோ செக் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு 10 கம்பெனி மேலே சந்தேகம் வந்திருக்கு. ஏன் அந்த கம்பெனி சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னா, அந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் எல்லா கார்கோஸோ அந்த பார்சல் எல்லாம் அனுப்புகிறான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் அவனை காணவே காணும். அடுத்த நெக்ஸ்ட் 6 மாதத்துக்கு அவன் இல்லை. பட் அதே மாதிரி அந்த முடிச்ச இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 6வது மாதத்துலேருந்து இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கும். அந்த கம்பெனிலேருந்து போயிட்டே இருக்கும். அப்புறம் அங்கேருந்து ஒரு 6 மாதம் போகும். அப்புறம் பார்த்தா அந்த கம்பெனி எதுவும் பண்ண மாட்டாங்க, வேற ஒரு கம்பெனி போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கம்பெனி வந்ததும் இந்த ஒவ்வொரு கம்பெனியாக எடுத்து பார்க்குறாங்க. இந்திரா கம்பெனி இது என்ன கம்பெனின்னு பார்க்கும்போது தான் சோஹூ ZUHU அப்படின்ற மாதிரி சோஹூன்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்கு டைரக்டர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா ஜாஃபர் சாதிக் ஒன்று. அப்புறம் JSM ஃபுட் அண்ட் பியூரேஜஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, அதுக்கும் பார்த்தா அப்படின்னா ஜாஃபர் சாதிக். அப்போ ஜாஃபர் சாதிக் யார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜாஃபர் சாதிக்னு பேர். ஸோ இது எங்கே இருக்கும் பார்த்தா டெல்லியில் இருக்குது ஒரு கம்பெனி, டெல்லியில் ஒரு ஆஃபீஸ் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் ரகசியமாக பார்த்தேன் அப்படின்னா NIA பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரூப்பை போய் தேடும்போது பார்த்தோன்னா 3 பேர் சிக்கியிருக்காங்க. 3 பேர்த்த தூக்கி போட்டு அடிக்கும்போது பார்த்தா அப்படின்னா தெரியுது ஐயோ அம்மான்னு கத்திருக்காங்க. என்னடா தமிழில் கத்திட்டுருக்கீங்க, யாரா நீங்கள் கேட்டால் ஆமாங்க நாங்கள் தமிழ்காரங்க, எனக்கு ஓனர் அங்கே இருக்கார் அப்படின்னா. யாரா அவனு கேட்டால் அப்படின்னா பிறகு தான் பேர் பார்த்தா அப்படின்னா ஜாஃபர் சாதிக் அப்படின்னு அவன் தகவல் போயிருக்கு. அந்த ஜாஃபர் சாதிக் யார் அப்படின்னு அங்கேருந்து விசாரித்து வரும்போது தான் தெரியுது அவன் 2021 பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் ஒரு பொறுப்பில் இருக்காப்லன்னு சொல்லி. ஆனால் அவன் 2014 அவனை எப்படி மக்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு தெரியாது. எப்படி தெரியும் அப்படின்னா நடிகர் நடிகைகளுக்கெல்லாம் இவனுக்கு நிறைய கான்டாக்ட் இருந்திருக்கு. ஏன்னா இவன் ஒரு ஹவாலா ஏஜென்ட். அதாவது பணம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா வெளிநாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணம் மாற்றி பரிமாற்றம் பண்ணுறதுல பார்த்தா அப்படின்னா இவன் ஒரு கிங்கு. ஸோ இவனை ஹவாலா ஏஜெண்டாக இவனை நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்புறம் யோசிக்கும் போது தான் பார்த்தா அப்படின்னா இவன் ட்ரக்கும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உலக நாடுகள்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற தகவல் கிடைச்சது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், 2021 தான் இவன் இங்கே சேர்றான். அப்போ திமுக சேர்றான் அப்படின்னா 2021 தான் பார்த்தீங்கன்னா முதல்வராக ஸ்டாலின் முதல்ல அரியணை ஏறுறாப்புல. அப்போ 2021 இந்த 2024 கிட்டத்தட்ட 3 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ பிடிப்பட்டது ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதத்தில் 3500 கோடி மதிப்பில் இதுன்னா இந்த 3 வருஷத்தில் எவ்வளோ இவன் அனுப்பியிருப்பான்னு பாருங்கள். அப்போ உலக நாடெல்லாம் என்ன நினைக்கும், இந்தியா தான் வந்து பார்த்தா அப்படின்னா முன்னாடியில் என்ன பண்ணுவாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க, நைஜீரியா, இட்டாலி, அவங்க தான் வந்து ட்ரக் மாஃபியாஸு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா தான் ட்ரக் மாஃபியாங்கிற லெவலுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்ம இதில் என்னென்னா இதில் இன்னொரு சின்ன நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ ஜாஃபர் சாதிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனை ஃபாலோ பண்ணும்போது அவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா இவனை காணும். எங்கடான பக்கத்தில் விசாரிக்கும்போது என்ன சொல்லிட்டான்னா, எங்கள் ஊரில் ஒரு இளவு, நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு போகிறோன்னு சொல்லி குடும்பத்தோடு தப்பிச்சிட்டான். ஸோ அப்போ வந்தவன்ட்டாங்க, என்ன வந்து நீ உடச்சி பார்த்து வர வழி இல்லை அப்படின்னு வீட்டை உடச்சி எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அப்படின்னா அதில் ஒரு குட்டி தகவல் வருது. சஹாரா ஏஜென்சி அப்படின்னு ஒரு அங்கேருந்தும் பார்த்தா அப்படின்னா அவனுக்கு வந்து அவன் வீட்டிலேருந்து அந்த அங்கே அனுப்பின கார்கோ, அது ஒரு கார்கோ கம்பெனி, அந்த கார்கோவுக்கு அனுப்பின டீட்டெயில் கிடைக்கிது. ஸோ அப்போ அந்த கார்கோ யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அது சிற்றரசு அப்படின்னு சொல்லி திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளர், அவனுடைய கம்பெனி, அவனுடைய பினாமி கம்பெனி, அவன் கம்பெனியும், அவனுடைய ஆஃபீஸ் அதுக்கு மேலே இருக்குது, கீழே வந்து சஹாரா ஏஜென்சி அப்படின்னு இருக்குது. ஸோ இது தெரிஞ்சதும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேராக இந்த எப்படி நியூஸ் மீடியாவுக்கு கசிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா பாலிமர் நியூஸ்லேருந்து மற்றவனும் மேக்ஸிமம் போக மாட்டான், எல்லாவனும் பார்த்தா அப்படின்னா திமுகவுடைய ரெட் லைட் மீடியா தானே. அப்போ வந்து பாலிமர் நியூஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில்குமார்னு ஒரு செய்தியாளர், சரி என்ன நிலவரம்னு கேட்போம் அப்படின்னு போய் பார்க்க போயிருக்காங்க, எதேச்சும் போய் என்னன்னு விசாரிக்க போயிருக்காரு. அவரை தூக்கி போட்டு அடிச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் காப்பியும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. தலைவன் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறதுனால அவனை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது நீங்கள் வழக்கமாக பண்ணுறது தானே. அது இப்போ சிற்றரசுக்கு வருவோம். அப்போ சிற்றரசு சஹாரா ஏஜென்சி அப்படிங்கிறது சஹாரா ஏஜென்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஏஜென்சி அப்படின்னா இங்கேருந்து வெளிநாட்டுக்கு கார்கோஸ் அனுப்புறது, பார்சல் அனுப்புறது. அப்போ இவன் எத்தனை வருஷமாக வச்சுருக்கான் என்ன ஏதுன்னு பார்த்தோன்னா ஒன்றும் விவரம்லாம் தெரியும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிற்றரசு வந்து திமுகவில் ஒரு இதாக இருக்கான் அப்படின்னா திமுக இப்போ ஆளுங்கட்சி. அப்போ கோடிக்கணக்கில் ஒரு ட்ரக்ஸை வந்து நம்ம வந்து இங்கேருந்து கடத்துகிறோம், இங்கேருந்து பார்சல் அனுப்புகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கு மேடத்துக்கு தெரிஞ்சாலோ ஏதோ பெரிய பிரச்சனை வந்துடும் சொல்லி கண்டிப்பாக அந்த சிற்றரசு அந்த ஊர் சார்ந்த அமைச்சர்கிட்ட தகவல் சொல்லியிருப்பான். அந்த அமைச்சர்கிட்ட தகவல் சொல்லியிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அமைச்சர் என்ன பண்ணியிருப்பாப்புல, கட்சி மேடத்துக்கு சொல்லியிருப்பாப்புல. அதாவது கட்சி மேடன்னா ஒன்றும் உதயநிதி இல்லை வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்டாலின் இல்லாட்டா அவன் மருமகனுக்கே கூட சொல்லியிருக்கலாம். இப்போ இப்படி சொல்லியிருக்கும் போது அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தேன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இதை பண்ணுறாங்க. அப்படி தெரியல அப்படின்னா அப்போ அந்த உளவுத்துறை அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லைங்கிறத அர்த்தம். ஏன்னா இவங்களே டேரெக்டாக போய் தெரிஞ்சு சொல்லும் போது அவங்களுக்கு ஒன்றும் தெரில அப்படின்னா அந்த உளவுத்துறை எதுவுமே பண்ணல, இல்லை அவங்க பேச்சை கேட்டு பேசாமல் இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல்படாத ஆட்சி மட்டும்தான். ஒரு விளம்பரம் தனக்கு தன்னுடைய அப்பா, தன்னுடைய மகன், தன்னுடைய பேரன் அவங்கள மட்டும் பார்த்தா அப்படின்னா வந்து வாழ வைக்கணும், அவங்கள மட்டும்தான் வந்து காசு அடிக்கணும், அவங்களுக்காண்டி மட்டும் சுற்றி சேர்க்கணுங்கிற கணக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிட்டாங்க. இதெல்லாம் பேசும்போது ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோபம் வயிற்றுச்சலாக இருக்குது. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஒரு நாட்டுடைய மக்கள் இனத்தை அதே மாதிரி அவங்களோட சந்ததியை அழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போதை வஸ்துவை கொடுத்து பார்த்தீங்கன்னா அழிச்சிடலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன பண்ணாங்கன்னா தமிழ் ஈழம் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2011 வரைக்குமே அங்கே அந்த பிராந்தி கடை, சரக்கு கடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பலாம் இருக்காது, ஊருக்கு வெளியில் ஏதோ 1-2 இருக்கும். அப்புறம் 2011 என்ன பண்ணிட்டாங்க, ராஜபக்சே வந்ததுமே இவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னா இவங்க ஏதாவது வந்து திருப்பி கிளர்ச்சி ஏற்படுத்துவாங்க, அதனால் இவங்களை வந்து போதைக்கு அடிமை ஆகிக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறது வந்து உண்மை. யாருனாலும் கேட்டு பாருங்கள், ஸ்ரீலங்கா ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள், நடந்தது. எல்லா ஊருக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெருவாக வந்து பார்த்தா பிராந்தி கடையை வச்சாங்க 2011. 2012 அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆந்திரா, தமிழ்நாடு இருக்கிற இடத்துல எல்லாரும், ஏன்னா இவங்க வந்துட்டா தான் கஞ்சாலாம் அடித்து வச்சுட்டு போகும்ல, கஞ்சா கடத்தி வந்து பார்த்தா அப்படின்னா கஞ்சாவையும் வந்து விற்க ஆரம்பித்தாங்க. அதாவது எப்படி ஈழத்தமிழர்கள் ஆல்ரெடி இருக்கிற மன வேதனையில் இழப்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயம், எதிர்காலத்தில் நினச்சி பயம், தன் சந்ததியை நினச்சி பயம், ஏதாவது மனசை வந்து எங்கேயாவது போய் சரிக்கணும் அப்படிங்காட்டி பார்த்தா அப்படின்னா சரக்கை வாங்கி குடிக்கவோ, பிராந்தியை வாங்கி குடிக்கவோ, கஞ்சா அடிக்கவோ அடித்து அவன் செத்துருவான். கொஞ்சம் புத்தியுள்ள என்ன பண்ணிடுவான், அப்போ இங்கே இருந்தோம் அப்படின்னா சிங்களமாக இருந்தால் நம்ம தப்பிச்சுக்குவோம், ஆனால் சிங்களத்தில் போய் படிப்போம்னு சொல்லி அங்கே போய் வந்து அதுலேயே சிங்களத்தில் போய் சேர்ந்து அவன் ஸ்ரீலங்காவனை லங்கனாவே ஆயிடுவான். தமிழுடைய கலாச்சாரம், தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழ் இனம் சுத்தமாக கொஞ்சம் வருஷத்தில் அங்கே அழிஞ்சிரும் அப்படிங்கிற எண்ணத்தை
இவனுங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே கொண்டு வரானுங்க. இவன் நேற்றுனே கொண்டு வரல, இவங்க அப்பா, இவன் இப்போ இவனோட பேரன், அதாவது கலைஞர் கருணாநிதி, ஸ்டாலின், இவங்க வந்து அவன் மகன் உதயநிதி. கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணார், சரக்கு கடை சாராய கடையை ஓப்பன் பண்ணி விட்டாப்புல. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டாலின் டாஸ்மாக மூடுறேன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. எம்பி எலெக்ஷன்லையும் சரி, 2023 பார்லிமெண்ட் சட்டமன்றத்துலையும் சரி, முதல் கையெழுத்து டாஸ்மாக தான் அவன் தங்கச்சியும் சொன்னாங்க, இவங்களும் சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த மூடவும் இல்லை. அதில் வந்து மாதத்துக்கு வந்து பார்த்தா அப்படின்னா வருஷத்துக்கு 42,000 கோடி வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணிட்டான், ஏன்னா எப்படியும் வந்து இவன் கொஞ்சம் அதை விட இது இல்லை, அட்வான்ஸ் டெக்னிக்கில் அட்வான்ஸாக இருப்பான்ல, அதனால் வந்து பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, உதயநிதி ஸ்டாலின் ட்ரக்ஸ் ஊற்றுருவோம், நம்ம கெமிக்கல் ட்ரக்ஸ். இதெல்லாம் நம்ம என்ன கஞ்சா விற்று டாஸ்மாக் விற்று வருஷத்துக்கு 42,000 கோடி தான் வருது. இதுதான் நமக்கு வந்து பார்த்தா 4 லட்சம் கோடி வரும். கிட்டத்தட்ட எவ்வளோத்தனை மடங்குன்னு அதில் வந்து அடிச்சு தூக்கிடுவோன்னு சொல்லி ட்ரக்கில் இறங்கிட்டாங்க. இது தெரிஞ்சு நடந்தது, தெரியாமல் நடந்தது அப்படிங்கிறது தெரியல. இவங்களுடைய கையாளாகாத அரசுனால தான் இவ்வளவும் வந்து சேர்ந்துருக்கு. இப்போ என்ன ஒரு பயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே இவங்களால வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு சாதாரண அந்த ஒரு 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 ஹேண்டிகேப் வேர்ல்டு கப்பு வாங்குறேன்னு சொல்லி ஒரு கப்பை வாங்கி வந்து கொடுத்தாங்க. அதையே வந்து பார்த்தோன்னா பெருமையாக வந்து ஃபோட்டோ எடுத்து நியூஸ் பேப்பர்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அது வந்து இல்லை, இவன் வந்து அவன் ஏமாற்றிட்டான் அப்படின்னாங்க. அவனையே சரியாக பார்க்க முடியல. இவனுங்க வந்து பார்த்தா அப்படின்னா எப்படி பார்ப்பானுங்க அப்படிங்கிறது தெரில. இப்போ என்னென்னா, ஜாஃபர் சாதிக்குங்கிற அந்த குற்றவாளி வந்து அவன் வந்து சிஎம்டியும் ஃபோட்டோ எடுத்திருக்கான், உதயநிதிட்டையும் ஃபோட்டோ எடுத்திருக்கான், கனிமொழி அவங்ககிட்டையும் ஃபோட்டோ எடுத்திருக்கான். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லேயும் போய் அந்த திமுகவுக்கு கட்சி நிதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கொடுத்துருக்கான். அப்படி ஒரு இடத்துல ஒரு சிஎம்ஐ போய் பார்க்குறோம், ஒரு எம்பியை பார்க்குறோம், ஒரு அமைச்சர் போய் பார்க்குறோன்னா எவ்வளோ கெடுபடி இருக்கும், எவ்வளோ தூரத்துக்கு அவன் யார், எப்படிப்பட்டவன் எதுவும் தெரியாமல். இப்போ நான் போனால் நம்ம விடுவாங்க, சாமானிய மக்களை விட மாட்டாங்க. பணம் இருந்து கொண்டு போய் விட்டதுனால விட்டாங்களா என்னங்கிறது தெரில. அப்போ வந்து இப்போ பார்க்கல அப்படின்னா, அவனை யாரும் விசாரிக்கலை அப்படின்னா, இது முழுக்க பார்த்தா அப்படின்னா தமிழக உளவுத்துறையுடைய ஃபெயிலியர் தான். இந்த ஃபெயிலியருக்கு முழு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையாளாகாத திமுக அரசு தான். அவன் எப்படி சொல்லுது, ஒரு அசிங்கமான ஒரு விஷயம், ஒரு 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 ரொம்ப வந்து ஒரு கஷ்டம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லட்டுமா, இவங்க டாஸ்மாக்கு இதெல்லாம் வச்சு மூளையை வந்து மழுங்கடிப்பானுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா இந்த சமச்சீர் கல்வி, அந்த கல்வி, ஹிந்தி படிக்காத, வேறு இங்கிலீஷ் படிக்காத, தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளை ஒரு குண்டு சொட்டுக்கிலேயே குதிரையை ஓட்ட விடுவானுங்க. அப்போ நமக்கு குடிப்போம், தமிழ்னு இவங்க கூட போராடுவோம், அப்படியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்புறம் நம்ம ட்ரக்குக்கு கொடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம மூளையை இன்னும் மழுங்கடிச்சு அப்படியே நம்ம இனத்தையே இல்லாமல் அழிச்சிடுவானுங்க. இதை கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு, இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் வந்து புரியும். ஒன்றுங்க அடுத்த லெவலில் போய் என்ன வந்துருக்குன்னா, கிண்டர் ஜாயின்னு ஒரு சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிடணும், முட்டை மாதிரி ஒரு இனிப்பு இருக்கும் சாக்லேட்டு, அதுக்குள்ளே சின்ன பிஞ்சு வச்சு இந்த பிள்ளைகளே வந்து அழிக்கணும்னு நினைப்பான், கண்டிப்பாக நினைப்பான். ஏன் சொல்கிறேன்னா இவங்களுடைய எண்ணமே அதான். ஒரு பக்கம் வந்து அவங்க அப்பா என்ன பண்ணார், ஒரு 50 ஒரு பக்கம் என்ன பண்ணார், தமிழ்னாரு, ஒரு பக்கம் வளர்ச்சினாரு, ஒரு பக்கம் அதுனாரு, ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவும் ஊழல், அவ்வளவும் அடித்தார், அவ்வளவு கொலை, அவ்வளவு கொள்ளைகள், அவ்வளவும் பண்ணார். 50 அடித்தாப்புல 50 இங்கே வந்து இந்த நான் செய்கிற மாதிரி காட்டுறாரு. கொஞ்சம் புத்திசாலி அவர் வந்து பார்த்தா அப்படி பண்ணிட்டார். ஸ்டாலினை பற்றி உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் எதுவுமே தெரியாது, எழுதி கொடுத்ததை மட்டும் பார்த்துட்டு எழுதி மட்டும் பேசிட்டு போயிட்டு இருப்பாப்புல. அதுலேயும் எந்த ஒரு அவர் சொல்கிற மாதிரி தான், எந்த பயனும் கிடையாது. உதயநிதி ஸ்டாலினே கொஞ்சம் அட்வான்ஸ். எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்தில் உள்ள பிள்ளைங்க எல்லாருமே வந்து நம்மளோட இன்டலெக்சுவலாக தான் இருப்பாங்க. அப்போ அந்த இன்டலெக்சுவல் அழிக்கிறதுக்கு அந்த அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடைசி வாரிசு, கடைசினா அவங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுறாப்புல, கிண்டல் ஜாயிலே வச்சு கொடுத்துருவோன்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க. வச்சு கொடுத்தாச்சுன்னா பையன் கிக்காக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்கன்னு சொன்னால் சரியும்பானுங்க. ஸோ அந்த லெவலுக்கும் போய் இறங்கி போய் பார்த்தீங்க அப்படின்னா மக்களை வந்து அழிச்சிடுவாங்க. சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய 11 கோடி பேரையும் இவங்க இன்னொரு 10-20 வருஷத்தில் வந்து ஒன்று முட்டாப்பல் ஆக்கிடுவாங்க, இல்லை நைஜீரியா மாதிரி வந்து பார்த்தீங்க, நைஜீரியா காங்கோ மாதிரி ஒரு பாலைவனமாக்கி மக்களை பூரா பசி பட்டினியமாக போட்டு அவ்வளோ பற்றியும் கழுகு காக்கா திங்கிற அளவு கொண்டு போய் நாடை சுடுகாடாக்கி விட்டுருவானுங்க. இதே என்ன பேசுறது தெரியாமல் ரொம்ப அந்த வயிற்று டென்ஷனில் தான் அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வேர்க்குது. மக்களுக்கு மெயினாக வந்து என்ன பண்ணுங்கன்னா, தயவு செஞ்சு நம்ம போலீஸ்காரங்க காப்பாற்றுவாங்க, இல்லை டீச்சர்ஸ் பார்த்துக்கிடுவாங்க,
கவர்மெண்ட் வந்து நமக்கு இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக பார்த்துருங்க. என்ன வாங்கி தரணும் வாங்கி தரக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க. நீங்கள் போங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி. பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் இருக்கும், அந்த மீட்டிங்க்கு தவறாமல் போங்க, கண்டிப்பாக போங்க. எல்லாரும் போய் பாருங்கள். அவங்க ஸ்கூலில் போய் நோட்டம் விடுங்க. மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க ஸ்கூலில் போய் சுற்றி பாருங்கள். மாதத்துக்கு ஒரு தடவையோ வாரத்துக்கு ஒரு தடவையோ டியூஷன் படிக்கிற இடத்துக்கு போங்க. பசங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை விசாரிங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்னு விசாரிங்க. தயவு செஞ்சு இந்த 50-60 வருஷமாக இந்த திராவிட குரூப்பு நம்மளை போதையிலேயே வச்சுருந்ததை அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு போக விடாதீங்க. இதை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் செஞ்சால் மட்டும்தான் முடியும். இல்லை மற்ற அவன் பார்ப்பானா, அவன் பண்ணவே மாட்டான், அவன் அழிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கான் திராவிட முன்னேற்ற கழகம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்தா நாள் தானே மோடி திருநெல்வேலிக்கு வந்தாப்புல, அவர் சொல்லிட்டு தான் போவார், இவங்களை அழிக்கலைன்னா தமிழ்நாடை வந்து உருப்படாது, இவனை திமுகவை அழிச்சா தான் அவன் தமிழ்நாடு வந்து அடுத்த லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும்னு சொல்கிறாரு. சொல்லி அந்த ஆள் முடிக்கலை. கிட்டத்தட்ட பார்த்தா அப்படின்னா வந்து இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை வந்து நிற்கிது. இப்போ பார்த்தோன்னா இப்போ அது ஒரு நியூஸ் நேற்று வந்துச்சு, 50 பாக்கெட்டா 50 இதோ வந்து பார்த்தா கஞ்சா கிடச்சிருக்கு ஸ்கூல் பசங்கிட்ட. ஏன்னா ஸ்கூல் பசங்கிட்ட கஞ்சா, நீங்கள் தானடா கஞ்சாவை பிடிக்க தனிப்பட அமைக்க 9 ஊர் அடைக்கன்னு சொல்லி அமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்கிட்ட எப்படி வந்து கிடச்சது அப்படிங்கிறது தெரியலை. அப்போ கஞ்சாவை பிடிக்க தனிப்பட அமைச்சிட்டு போதைப் பொருளை வந்து பார்த்தா அப்படின்னா ரொம்ப ஈஸியாக விற்றுக்கிட்டு வந்திருக்கானுங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போ இதிலேருந்து ஒரு பெரிய ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம் நாங்கள். இவங்க ஆரம்பத்திலேருந்து என்னென்ன ஊழல் பண்ணாங்க, என்னென்ன சுரண்டுனாங்க, என்னென்ன வேலை பார்த்தானுங்க அப்படிங்கிற இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறோம். எந்த நியூஸை போய் சொல்லி இது நடந்துச்சானுன்னு சொல்கிறத விட்டு இவனுக்கு ஆரம்பத்திலேருந்து சர்க்கரையா கமிஷனில் ஆரம்பித்து கடைசியாக வந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 2 அப்படிங்கிறத வரைக்கும் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக ஒவ்வொரு நாளும் டெய்லியும் நேரம் கிடைக்கும் போல வீடியோ போட்டு எல்லா மக்களுக்கும் இதை தெரியப்படுத்தி இந்த திமுககாரங்க திராவிட மாயை வந்து எப்படி மக்களை முட்டாளாக்கி அவங்கள அறியாமலாக்கி அவங்கள அழிவு நிலையை கொண்டு போகுது அப்படிங்கிறத இதை ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் வந்து தெரியப்படுத்துவோம். இன்னையிலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அகைன்ஸ்ட் டிஎம்கே, நாங்கள் ஒரு ஏடிஎம்கேனா ஒன்றும் நினச்சிக்காதீங்க, அகைன்ஸ்ட் ட்ரக் மாஃபியா கழகம், அதான் ஏடிஎம்கே நாங்கள். அதனால் அந்த டிஎம்கேவை அழிக்கிற வரைக்கும், டிஎம்கேவை ஒழிக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவன் பண்ண அவ்வளவு சேட்டைகள் ஊழல்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளியே சொல்ல போகிறோம். அதுவும் வந்து வித்தவுட் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் டீட்டெயில் இல்லாமல் சொல்ல போகிறதில்ல, எல்லா டாக்குமெண்ட் டேட்டா ஓட வச்சு நாங்கள் சொல்ல போகிறோம். எனக்கு ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது. எல்லா மக்களும் சிந்திச்சு வாக்களிங்க, சிந்திச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருங்க. மெயினாக உங்கள் குழந்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிடுங்க. நன்றி.